ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் பாஸ்தா வச்சு நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் டைமில் ஒரு லைட்டான டிஃபனாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எந்த கப்பில் பாஸ்தா அளந்து சேர்க்க போகிறோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணியை அளந்து சேர்த்துக்கலாம். இப்போது 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இது கூட 1 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரைஸ் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதுலேயே உங்களுக்கு கோதுமையில் செஞ்ச பாஸ்தா, மைதாவில் செஞ்ச பாஸ்தான்னு நிறைய வெரைட்டிக்கு கிடைக்குது மார்க்கெட்டில். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய ஷேஃப்லேயும் கிடைக்குது. எந்த ஷேஃப் பாஸ்தா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு சின்ன பவுலில் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் ஒரு 7-8 பாதாம், 8 முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்கும்போது அந்த பாதாமில் இருக்க தோலை ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி முந்திரியும் பாதாமும் நல்லா சாஃப்டாயிரும், நல்லா ஈஸியாக அரைப்படும் நம்மளுக்கு. இப்போது பாதாமில் இருக்க தோலை இந்த மாதிரி உரித்து எடுத்துருங்க. உரித்து எடுத்துட்டு இந்த பாதாம் முந்திரியை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு நைஸான விழுதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா ஒரு மீடியமான தீயிலே வச்சு வேக விடுங்க. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பாஸ்தாவை எடுத்து கொஞ்சம் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ஹார்டாக இருந்ததுன்னா இன்னும் வேகணும்னு அர்த்தம். நல்ல சாஃப்டாக இருக்குன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு பாஸ்தா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி விழுதை சேர்த்துடலாம். முந்திரி பாதாம் விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஒரு கொதி கொதித்து வரட்டும். ஒரு கொதி கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நல்ல திக்கான பாலை எடுத்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பம்னா மட்டும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவை பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்க்குறதா இருந்தால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ லைட்டான ஒரு எல்லோ கலர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் இது கூட 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் அதே அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும்போது இன்னும் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கடைசியாக வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பராக நல்ல டேஸ்டியாக நல்ல க்ரீமியான ஒரு பாஸ்தா டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணின்னு நட்ஸை மேலே போட்டு சர்வ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.